Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு மற்றும் போனஸ் கேட்டு இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், வணக்கம். வேலை நிறுத்த போராட்டம் குறித்த விவரங்கள். நிச்சயமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலாபுரம் என்னும் பகுதியில் கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் உள்ளது. இந்த விசைத்தறி கூடங்களில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இது தவிர சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை தவிர தற்காலிக பணியாளர்கள் சுமார் 1000 பேருக்கு மேல் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூலி உயர்வு, போனஸ் உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவு செய்யப்பட்டு வழங்கப்படுவது வழக்கம். ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு இறுதியில் தொழிலாளர்கள் சுமார் 20 நாட்களுக்கு மேல் போராடி 2023ஆம் ஆண்டு துவக்கத்தில் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டு அதன்படி ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தொழிலாளர் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. இது குறித்து தொழிலாளர்கள் சுமார் 15 நாட்களுக்கு முன்னதாகவே விசைத்தறி உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி ஊதிய உயர்வு, போனஸ் உள்ளிட்டவை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இது குறித்து விசைத்தறி உரிமையாளர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக நேற்று முதல் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, அதாவது 50% ஊதிய உயர்வு, 20% போனஸ் மற்றும் பல்வேறு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று பிற்பகல் முதல் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இன்று 2வது நாளாக வேலை நிறுத்தம் ஆனது தொடங்கியுள்ளது. இந்த தொழிலில் சுமார் 4000த்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வரும் நிலையில் அனைவருக்கும் தற்போது வேலை இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விசைத்தறி கூடங்கள் மூலமாக நாள் ஒன்றுக்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் அனைத்து ரக சேலைகளும் உற்பத்தி செய்யப்படுவது வழக்கம். இந்த சேலைகள் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மிகவும் புகழ்பெற்ற சேலைகள் இப்பகுதியில் உற்பத்தி செய்வது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர்களின் கோரிக்கை ஏற்று உடனடியாக இந்த வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்கள் தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நாள் ஒன்றுக்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் இப்பகுதியில் இழப்பீடு ஏற்பட்டு வருகிறது. இந்த தொழிலாளர் போராட்டத்தை விரைவாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வர தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி விசைத்தறி தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.